மெல்லிசை மன்னர் அவர்கள் அதிபரானாலும் பிரதமரானாலும், மெல்லிசை மன்னரின் தீவிர ரசிகரானாலும், பொதுமக்கள் ஆனாலும் எல்லோரிடமும் ஒரே மாதிரி பழகுவார். எல்லோருடனும் அன்பாக இருப்பார். எல்லோருக்கும் மரியாதை செலுத்துவார். நான் தான் பெரிய இசையமைப்பாளர் என்ற கர்வம் அவரிடம் இருக்காது. மெல்லிசை மன்னர் வளர்ந்து வரும் காலத்தில் அவருக்கு உதவி செய்த அத்துணை இசை அமைப்பாளரையும் நன்றியுடன் பெருமை சொல்லுவார். ரசிகர்கள் வந்தால் கை கொடுத்து நன்றி சொல்வார். ரசிகர்களை தொட்டு பேசுவார். எல்லோரிடமும் கை குலுக்கி பேசுவார். தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் மெல்லிசை மன்னருக்கு இன்னும் புகழ் சேர்த்திருக்கலாம். மெல்லிசை மன்னர் அவர்கள் வாழ்ந்த காலம் வரை 8 கோடி தமிழ் மக்களும் உலகத்தில் உள்ள தமிழ் மக்களும் பாராட்டிக் கொண்டே இருந்தார்கள். மெல்லிசை மன்னர் சங்கடப்படும்படி யாரையும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. இன்றும் அந்த புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மெல்லிசை மன்னர் அவர்கள் வாழ்க. மெல்லிசை மன்னர் புகழ். நான் TMS ஐயாவின் ரசிகன். மெல்லிசை மன்னர் ரசிகர்களும் இப்படி எழுதி இருக்க மாட்டார்கள். மெல்லிசை மன்னர் அவர்கள் புகழை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். TMS ஐயா புகழ் வாழ்க. அதுதான் எனது விருப்பம்.